வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளம். வாழ்க வளம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆரம்பிச்சிடலாம். துரியதவம் பேராசிரியர் வாழ்க வளமுடன். அவன் துரியதவம் எடுத்துட்டு அப்படின்னு ஆரம்பிச்சிடலாங்க. அப்படியே துரியதவம் நடத்திட்டு ஆரம்பிச்சிடலாங்களா? ஆமா. ஓகே ஓகேயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. ஆசான் அவர்களை வணங்கி அவர்களே சுகமாக நிரம்பி இந்த நிகழ்வை நிகழ்வு தர வேண்டும் என்ற உணர்வோடு தொடங்குவோம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். ஐயா ஐயா உங்களுக்கு கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க வளமுடன். ஆசான் அவர்களே சுகமாக நிரம்பி இன்றைய நிகழ்வை அவர்களே நிகழ்த்தி தர வேண்டும் என்ற உணர்வோடு துவங்குவோம். வாழ்க வளமுடன். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்றெடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம். வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் துரியம் துவக்கம் ஆக்கினை. குண்டலினி மகாசக்தி ஆக்னா சக்கரத்திலேயே மையம் கொள்ளட்டும்.
துரியம் உடல் மகாசக்தி துரியத்திலேயே மையம் கொண்டு இயங்கட்டும். துரியம் வாழ்க வளமுடன். தவத்தை நிறைவு செய்து கொள்வோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். ஆசான் அருள் தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள நாமும் குடும்பமும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதிலே அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி,
அமைதி வாழ்க வளமுடன். அப்படியே தவத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் அன்பு. ஐயா இன்ட்ரோடியூஸ் பண்ணி சொல்லுங்க ஐயா. introduce பண்ணுங்க. சொல்லுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். சண்முகன் கோயில் வழக்கத்தில் அங்க செயலாளராக இருக்கேன். நல்லது ஐயா. வாழ்க வளமுடன். சாந்தகுமார் பேராசிரியர் பெரம்பலூர். நல்லது ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேற அம்மா இருக்காங்களா? அவங்க பேராசிரியர் மீரா அம்மா, நான் அவங்களும் பெரம்பலூர். 2 பேரும் சந்தோஷம். அவங்க 2 பேரும் பெரம்பலூர் அறக்கட்டளையுடைய செக்ரட்டரியாகவும் அவங்க தலைவர் துணைத் தலைவர் இதாகவும் இருக்கிறாங்க. ஸ்மார்ட்டாகவும் ஐயா மோகன் செல்வம் ஐயா பேராசிரியர் சென்னை. அவங்க பயணத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஆக்சுவலா மற்றெல்லாம் பழைய நண்பர்கள் தான். சொன்னீங்க. வாழ்க வளமுடன். சவுண்ட் இல்லைப்பா. மைக் அன்மியூட் பண்ணுங்க. மைக்கன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் பாஸ்கர். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா பேராசிரியர் ஐயா ஆரம்பிக்கலாமா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. என் பேர் மாடசாமி, தூத்துக்குடி. வாழ்க வளமுடன். பாஸ்கர் ஐயா உங்க சவுண்டு கொஞ்சம் கூட்டுங்களேன், கொஞ்சம் கம்மியா கேட்ட மாதிரி இருக்கு. என் சவுண்டு கூட்டணுமா? ஓகே ஓகே ஓகே. வாழ்க. இப்ப கேக்குதா ஐயா? போதுயா, கேக்குது. போதுயா. ஐயா நம்ம ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சிடலாம். சரி. வாழ்க வளமுடன். தகைமை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, பேராசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி கூடி சிந்திக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதில் நமக்குள்ள ஒரு தெளிவை ஏற்படுத்திக்கிறதுக்கு அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கணும். நம்ம எந்த செயலை செஞ்சாலும் அதிலிருந்து ஒரு தெளிவு வந்தால் தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் இல்லையா? மனம் அந்த ஆராய்ச்சிங்கிற நிலைக்கு போகும்போது தான் தெளிவாக முடியும். அந்த தெளிவு தான் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு உறுதிப்பாடை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நாம் இந்த செயல் விளைவு நீதியை பற்றியும் வினைப்பதிவுகளை பற்றியும் கொஞ்சம் சிந்திக்கலாம். முதல்ல நான் வினைப்பதிவுனா என்ன, அது எப்படி செயல்படுதுங்கிறத கொஞ்சம் சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து செயல் விளைவை கொடுத்தோம்னா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வினை அப்படின்னு சொன்னாலே ஒரு செயல் இல்லையா? வினைனாலே செயல். ஒரு செயலை செய்கிறதான் வினை அப்படின்னு சொல்கிறோம். அந்த செயல் செஞ்சதுனால ஒரு பதிவு ஏற்படுகிறதுன்னு சொன்னால் அதுக்கு பேர் வினைப்பதிவு அப்படின்னு சொல்லலாம். சரி, எது செயலை செய்கிறது அப்படின்னு பார்த்தா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஜீவகாந்த அலை இருக்கே, அந்த ஜீவகாந்த அலை உடல்ல இருந்து இந்த புலன்கள் வழியாக வெளியேறி கொண்டே இருக்குது பாருங்க. அப்படி வெளியே போகக்கூடிய அந்த ஜீவகாந்த அலை வெளியில் இருக்கக்கூடிய வான்காந்த அலையில் போய் மோதி
சிதறி பிரதிபலித்து உடம்புக்குள்ளே வருது. இந்த வான்காந்த அலையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்மளை சுற்றில் இருக்கிறவர்களுடைய காந்த அலை தான் இருக்குது. அப்படி தானே? அவங்களுடைய காந்த அலையெல்லாம் இந்த வான்காந்தத்தில் தானே ஊடுருவி கொண்டே இருக்குது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் பேசும்போது எங்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த ஜீவகாந்த அலை இந்த ஃபோன் மூலமாக மின்காந்த அலைகளாக மாற்றப்பட்டு உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. அங்கே வந்து உங்கள் ஃபோன் மூலமாக என்னோடய சவுண்டு நான் இப்போ எப்படி பேசுகிறேனோ அது அப்படியே அங்கே காட்சியாக உங்களுக்கு சவுண்டாக கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நான் பேசுகிற போது வரக்கூடிய காந்த அலைக்கும் இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னா அங்கே ஒரு காந்த அலை உங்கள் காதுகள் வழியாக செலவாகிட்டு தானே இருக்குது. இந்த காந்த அலைக்கும் ஒரு மோதுதல் ஏற்படும் பாருங்க. இப்போ நான் கொடுத்த இந்த அழுத்தம் உங்களுடைய ஜீவகாந்த களத்திலிருந்து வரக்கூடிய அந்த அலையில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகிற போது அந்த உரசல் அல்லது அதிர்வு, அதுக்கு பேர் தான் பதிவு அப்படின்னு சொல்கிறோம். அது தாங்கிக்க முடிஞ்சால் அது இன்பமான பதிவுன்னும், தாங்க முடியலைன்னா அது துன்பமான பதிவுன்னும் எடுத்துக்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ ஜீவகாந்த அலை நம்மகிட்ட போகக்கூடிய காந்த அலை புறப்பொருளிலிருந்து வரக்கூடிய காந்த அலையின் மீது மோதி ஒரு செயலை செய்கிறது. அந்த செயல்லிருந்து வரக்கூடிய பதிவு வினைப்பதிவு அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒருத்தர் அமைதியாக உட்காந்துருக்கிறாருன்னு வச்சுங்க. அவர்கிட்ட அமைதியான காந்தலை வந்துகிட்டே இருக்கும். இன்னொருத்தர் அவர்கிட்ட போய் கோபமாக திட்ட ஆரம்பிக்கிறாரு. திட்ட ஆரம்பிக்கும்போது இவர்கிட்ட அந்த அதிர்வலைகள் அதிகமாக இருக்கும். இப்போ இவர்கிட்ட போகக்கூடிய அதிர்வலைகள் ஒரு 10 யூனிட் இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த அமைதியாக இருக்கிறவர்கிட்ட வரக்கூடியது 1 யூனிட்னு வச்சுங்க. இந்த 10 யூனிட் காந்த அலை போய் அந்த 1 யூனிட் காந்த அலை மீது மோதி 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 அந்த 1 யூனிட் காந்த அலையை 10 யூனிட்டுக்காக ரைஸ் பண்ண வைக்குது பாருங்க. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இவரை விட அதிகமாக சத்தம் போடுற அளவுக்கு வரார் இல்லையா? அப்போ அவரை ஒரு செயலை செய்ய தூண்டுகிறது. அப்படி செயலை செய்ய வச்சு அதன் மூலமாக ஒரு பதிவை ஏற்படுத்துறது. அந்த பதிவு தான் வினைப்பதிவு அப்படின்னு சொல்கிறார். இப்போது அந்த பதிவு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த 2 காந்தலையும் மோதுச்சு இல்லையா? அப்படி மோதுனது அப்படியே ஒரு இடத்துல நின்றுடாது. ஏதோ ஒரு பகுதியில் சிதறி வெளியில் ஓடும் இல்லையா? வேகமாக போனது போய் மோதி அதே வேகத்தில் நம்ம இடத்துல திரும்பி வந்துடும். அப்படி வரும்போது அந்த வெளியிலிருந்த காந்தலையில் இருக்கக்கூடிய பதிவுகளையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு நம்முடைய காந்த களத்தில் வந்து ஒரு பதிவை ஏற்படுத்தும். சாமி இது அழகாக சொல்லுவார். பசு ஒன்றை பார்க்கின்றோம், பார்த்த காட்சி கண்ணிலே கொசு அளவிலே பிரதிபலிக்க காண்போம் இல்லையா? ஒரு பசுமாடை பார்க்குறோம்னா அது நம்ம கிட்டேருந்து போன காந்தலை அந்த பசுமாட்டின் மீது மோதுகிறது. பசுமாட்டில் மோதுதா, பசுமாட்டிலேருந்து வரக்கூடிய காந்தலையில் மோதுதா அப்படின்னு பாருங்க. பசுமாட்டிலேருந்து வரக்கூடிய காந்தலையில் தான் மோதுது. இந்த அலை அந்த அலையின் மீது மோதி திரும்பி வருகிற போது அந்த பசுவினுடைய உருவம், தன்மை, அதனுடைய கலர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு நம்மகிட்ட வருது. அப்படி வரக்கூடிய அந்த காந்தலை நம்ம உடம்புல இப்போ இந்த போன காந்தலையில் தானே இந்த பதிவை எடுத்துகிட்டு வருது. இப்போ ஜீவகாந்தம் பதிவை எடுத்துக்கிட்டு உள்ளே வருது. வந்து நம்ம புலன்களில் ஒரு அழுத்தத்தை உருவாக்கும். இப்போ என் கண்ணில் அந்த பசுவனுடைய உருவத்தை காட்டுது, என் காதில் அது போட்ட சவுண்டை கேட்க வைக்குது, என்னுடைய உடலில் தோல் செல்களில் அதை பற்றி சொல்லுகிற போது ஒரு சிலிர்ப்பையும் ஒரு உணர்ச்சியும் ஏற்படுத்துது. இப்படி ஏதோ ஒரு விதத்தில் இந்த புலன்களில் அந்த பதிவை விட்டுடுது. அப்போ வெளியிலேருந்து வந்த காந்த அலை அந்த பதிவை கொண்டு வந்து இப்போ நம்ம புலன்களில் ஒரு பதிவை ஏற்படுத்தணும். சரி, இந்த புலன்களுக்கு வந்த எந்த பதிவாக இருந்தாலும், எது புலன்களில் தட்டுப்பட்டாலும் சரி, அது இயற்கையாகவே எங்கே இழுக்கப்படும்னா மூளைக்கு இழுக்கப்படும். ஏன்னா எந்த புலன்களில் ஒரு அதிர்வு ஏற்பட்டாலும் அதை உணரக்கூடிய தன்மை மூளைக்கு மட்டும்தான் உண்டு. அப்போது அந்த புலன்களில் இருக்கக்கூடிய பதிவுகளை அவ்வளவையும் இழுத்து மூளைக்கு கொண்டு போய் சேர்த்துடுது. கண்ணில் கொசு அளவில் இருந்ததுன்னா மூளைக்கு போகும்போது அது புள்ளியாக மாறி போயிடும்.
மூளைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காய்கள் பத்தில் படிக்கிற போது சொல்லுவோம் இல்லையா, மஜ்ஜை தான் மூளை, எலும்பு மஜ்ஜைகள் தான் மூளை. அப்போது எலும்பு மஜ்ஜை தான் மூளைன்னா, அந்த மஜ்ஜையிலிருந்து வரக்கூடிய சத்து திரவம் தானே வித்து. அப்போ மஜ்ஜையில் இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் அந்த வித்துக்கும் கடத்தப்படும் இல்லையா, அதனுடைய எசன்ஸ் தானே. அதனால் அப்படியே அது வித்துக்கு கடத்தப்பட்டுடும். சரி, வித்திலிருந்து தான் உயிர் துகள்கள் உருவாகுது. வித்தினுடைய செறிவுபட்ட நிலை தானே உயிர் துகள்கள். அப்போ வித்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் அதனுடைய செறிவு நிலையான உயிர் துகள்கள்லையும் வந்து சேர்ந்துடும். இப்போ பாருங்க, நம்ம ஜீவகாந்தம் ஒரு செயலை செய்து பார்க்குது, பார்த்த உடனே அந்த வெளியில் இருந்த மாட்டினுடைய உருவத்தை அப்படியே இழுத்து நம்மளுடைய ஜீவகாந்தத்தில் இழுத்துக்கிட்டு வருது. அப்போது ஜீவகாந்தத்தில் ஒரு பதிவு, அது அப்படியே உள்ளே போய் புலன்களில் ஒரு பதிவு ஏற்படுத்துது. புலன்களுக்கு போனது நேராக மூளைக்கு போய் ஒரு பதிவு ஏற்படுத்துது. இப்போ மூளையில் இருக்கக்கூடிய பதிவுகள் மீண்டும் கரைஞ்சு ஜீவவித்துவ குழம்பாக மாறும்போது அந்த வித்துலேயும் பதிவை ஏற்படுத்துது. அதனுடைய எசன்ஸ் தான் உயிர் துகள்கள்னு சொன்னால், அந்த உயிர் துகள்கள்லையும் அந்த பதிவை கொண்டு போய் சேர்த்துடுது. மீண்டும் உடம்புக்குள்ளே அந்த உயிர் துகள்கள் ஓடும்போது அதிலிருந்து வெளியேறக்கூடிய அலை தானே ஜீவகாந்த அலை. அப்போது உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவகாந்த அலையில் அந்த பதிவுகளை உள்ளே இழுத்து கொள்ளும் போது அது துய்த்தல் அப்படின்னுங்கிறோம். அப்படி உள்ள துய்க்க வச்சு அதுக்குள்ளே இழுத்து கொண்டு உடம்பு முழுக்க சுழன்று 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 அந்த காந்தத்தினுடைய திணிவு பெற்ற பகுதியான கருமையத்தில் போய் சேர்ந்துருது. இப்படி நாம் என்ன செஞ்சாலும் செய்யலைனாலும் பார்த்தாலும் பார்க்கலனாலும் நம்மகிட்ட காந்தாலை வெளியில் போச்சுன்னா போன காந்தம் சும்மா இருக்காது. எது மேலேயாவது போய் மோதி அந்த பொருளினுடைய தன்மை, அதனுடைய உருவம், அதனுடைய குணம் அத்தனையும் இழுத்து கொண்டு வந்து நம்மளுடைய ஜீவகாந்த களத்தில் பதிவு, புலன்களில் பதிவு, மூளையில் பதிவு, அடுத்து வித்தில் பதிவு, அந்த வித்துலேருந்து உயிர் துகளுக்கு போச்சு, உயிர் துகளிலிருந்து மறுபடியும் ஜீவகாந்தத்துக்கு போய் கருமையத்தில் போய் சேர்ந்து போச்சு. இப்படி 6 இடங்களில் உடலுக்குள்ள அந்த பதிவை இழுத்து கொண்டு வந்து வச்சிடும். சரி, இந்த காந்தத்தினுடைய தன்மை, இழுக்கக்கூடிய தன்மை இருக்குதுல்ல, அந்த இழுக்கும் தன்மையினால் அது என்ன பண்ணுது, இப்படியே இழுத்துட்டு வந்து என்னுடைய கருமையம் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருச்சு. சரி, கருமையத்துக்கு போன பதிவு அதுக்கப்புறம் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் உடலில் குவிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் இல்லை, அதுதான் கடைசி எல்லை. அதனால அதுக்கு மேலே குவிக்க முடியாத போது அங்கேருந்து அதுவே தானாகவே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக கன்வெர்ட் ஆகிடும், விளக்கு மாற்றலாக மாறிடுது. அப்படி விளக்கு மாற்றலாக மாறி மூளை செல்கள் வழியாக அது மறுபடியும் மேக்னிஃபை பண்ணி காட்டும்போது விரித்து காட்டுகிற அந்த நிகழ்வை தான் நம்ம எண்ணம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி எண்ணங்களாக மாறி அந்த எண்ண அலைகள் மீண்டும் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே போகும்போது அது வான்காந்த களத்திலையும் ஒரு பதிவை ஏற்படுத்துது. இப்போ கவனிச்சு பாருங்க, நம்ம எந்த புலன்களை வச்சு என்ன அனுபவிச்சாலும் அவ்வளவையும் நம்மளுடைய கருமையும் வாங்கி இருப்பு வைத்து கொள்ளுகிறது. அப்படின்னா கருமையத்துக்கு என்ன வைக்கலாம், வாழ்க்கை அனுபவங்களின் தொகுப்பே கருமையம். நம்ம என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதோ, என்ன என்ஜாய் பண்ணமோ அவ்வளவும் கருமையத்தில் வந்து பதிஞ்சிடும். சரி, பதிஞ்சது அங்கேயே சும்மா இருக்கா? இல்லை, அது எப்போவோ காலத்தால் தேவையால் பழக்கத்தால் அது விரித்து காட்டிக்கொண்டே இருக்குதுல்ல மூளையின் மூலமாக. அப்படி விரித்து காட்டுகிற நிகழ்வு தானே எண்ணம்னு சொல்கிறோம். அப்போ எண்ணத்துக்கு எப்படி பேர் வைக்கிறார் மகிழ்ச்சி பாருங்க, வாழ்க்கை அனுபவங்களின் பிரதிபலிப்பே எண்ணம். சரி, இப்போ நீங்கள் நல்ல பதிவு இருந்ததுன்னா நல்ல எண்ணங்கள் வரும், தீய பதிவுகள் இருந்ததுன்னா தீய எண்ணங்கள் வரும். இதுதான் நியதி. இதை கொஞ்சம் மாற்றிக்குவோம். இப்போ பதிவு எப்பேற்பட்ட பதிவாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், உள்ள நல்ல பதிவும் இருக்குது, கெட்ட பதிவும் இருக்குது. ஆனால் நாமளாக வலுக்கட்டாயமாக இப்போ நல்ல எண்ணங்களையும் நல்ல சொல்லையும் நல்ல செயல்களையும் செய்து செய்து பழகணும்னா அந்த எண்ணம் சொல்லாக மாறி செயலாக மாறி ஒரு விளைவை கொடுக்குதில்ல, அந்த விளைவும் நம்மளுடைய கர்மயத்தில் வந்து ஒரு பதிவை ஏற்படுத்தணும்ல. அப்போ இப்போ பதிவு என்ன பதிவாக மாறிடும், நல்ல பதிவாக மாறிவிடும். இப்போ நாம் என்ன நினைக்கிறோம்னா, நம்மளுடைய வினைப்பதிவை போக்கிக்கணும்னு தான் முயற்சி பண்ணுறோம், ஆனால் போக்க முடியல. ஏன்னா வினைப்பதிவை போக்குறதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இந்த எண்ணங்களில் நல்ல எண்ணங்களை உருவாக்குறதுல முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல.
நல்ல சொல்லை சொல்வதற்கு முயற்சி பண்ணுறது இல்லை. இப்போ பாருங்க, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், இது சொல்லுது. இப்படி சொல்லக்கூடிய இந்த சொல் எண்ணமாக வந்துதானே இது சொல்லாக மாறணும். இப்போ எண்ணம் என்ன சொல்லுது? இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. நாக்கும் என்ன சொல்லுது? செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் இந்த புலன்கள் என்ன பண்ணுது? அதே துன்பத்தை மற்றவங்களுக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த புலன்கள் இயங்கி 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 எந்த வழியாக இயங்கி ஒரு பதிவை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்குதோ அதே வழியில் மறுபடியும் இயங்கி கொண்டே இருக்கும். அப்போ இந்த புலன்களுடைய இயக்கத்தை மாற்றி அமைக்கணும். அப்படி புலன்களுடைய இயக்கத்தை மாற்றி அமைக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு தான் சாமி என்ன சொல்கிறாங்கன்னா, தவம். என்ன தவம்? ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க. ஏதோ ஒரு செயலில் ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்கிறதில்ல, நல்ல செயல்கள் மேலே நல்ல எண்ணங்கள் மேலேயே வைக்கலாம் இல்லையா? இப்போது ஒரு ஊரில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து போச்சு. ஊர் மக்களெல்லாம் ரொம்ப கொந்தளிச்சு போய் நிற்கிறாங்கன்னு வச்சுங்க. இப்போ அரசாங்கத்தின் மீது இப்போ நம்ம கள்ளக்குறிச்சியில் ஒரு சம்பவம் நடந்ததில்ல, அந்த சம்பவத்தை பார்த்த உடனே எல்லாரும் கொந்தளிச்சு போய் நின்னாங்க. அதை விட இன்னொரு பெரிய சிக்கல் வந்துருச்சுன்னு வச்சுங்க, இன்னொரு துன்பம் வேற எங்காவது வந்துருச்சுன்னா மக்கள் வந்து அதை கவனிப்பாங்களா இல்லை இதை கவனிப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழசை விட்டுட்டு புதுசை பிடிச்சிருக்காங்க. அது மறந்தே போயிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு ஒரு துன்பம் இருக்கிறதுனா அந்த துன்பத்தை விட இன்னொரு பெரிய துன்பம் வந்தால் அந்த முதல் துன்பம் மறந்து போதில்ல. அது மாதிரி இந்த புலன்கள் எப்படி இயங்கி இயங்கி ஒரு பதிவை ஏற்படுத்தி வச்சிருக்குதோ அந்த பழக்கத்தின் வழியே போகாமல் வேறு திசை நோக்கி இந்த புலன்களை பயன்படுத்துதல் அப்படிங்கிற பயிற்சிக்கு வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல இங்கே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொள்ளலாம். இப்போ நீங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் இருக்கிறீங்க. திடீர்னு ஒரு நாள் ஊட்டிக்கு வரீங்கன்னு வச்சுங்க, ஒரு டூர் வரலான்னு ஊட்டிக்கு வரீங்க. ஒரு 3 நாள் 4 நாள் அங்கே இருக்கிறீங்க. உங்களுக்கு வேறு ஒரு ஊர்லேருந்து அங்கே வந்ததுனால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அதை நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. நாங்கள் என்னாலும் அங்கேயே இருக்கிறதுனால அதை பார்த்தாலும் அது ஒரு பெரிய விஷயமாகவே எங்களுக்கு தெரியாது இல்லையா? அது மாதிரி இந்த எண்ணம் எப்போதும் இயங்கி இயங்கி பழகி கொண்டே இருக்கிற அந்த பாதையிலே போயிட்டுருக்கிற போது இது நல்லதா கெட்டதா அப்படின்னு சிந்திக்கக்கூடிய கெப்பாசிட்டி கூட இருக்காது. அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம், அது பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்போ அதை விட ஒரு ஆழமான வேறு திசை நோக்கி வேறு பொருளை பற்றி சிந்திக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? அதுலேயே மனசை லயப்படுத்தி அங்கே பழக்கிட்டிங்கன்னா இந்த புலன்கள் மாற்றத்துக்கு உண்டாயிடும். அப்படிங்கிறதுக்காக தான் ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும், இதெல்லாம் வந்துருச்சு. அப்படின்னா என்ன நடக்கும்? அன்றன்று அடையும் அனுபவமெல்லாம் அறிவு நிலை நிலைத்துவிடும். அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம். நன்றி என்று கண்டு செயல்கள் ஆற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். அப்போ புலன்கள் தானாகவே எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, இதுதான் நம்முடன் அந்த பேரரசுடைய இந்த தொடர்பு கிடைக்கல. இந்த நெட் ப்ராப்ளம் போல இருக்குது. வருவாருங்க.
உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. செல்வம் சார். நெட் டிஸ்கனெக்ட் ஆனது தெரியுமா என்னன்னு தெரியல. ஆமா ஸ்பீச் இல்ல அவங்க இதுல இல்லையே வெளியே போயிட்டாங்களே. இல்ல வருவாரு செல்வம் சார். ஐயா ஐயா அவரு சாரு வெளியே வந்துட்டாரு. இப்போ நெட் இந்த இடையில ப்ராப்ளம். கால் வந்தா கட் ஆயிரும்ல, அது மாதிரி என்னன்னு தெரியல, என்னன்னு திரும்ப பாக்குறேனே. சரி சரி சரி. செல்வமே அவருக்கு ஒரு போன் போட்டு பேசுங்களேன். ஐயா அவருக்கு ஒரு போன் போட்டு பேசுங்களேன். ஐயா பாஸ்கர் சாருக்கு ஒரு போன் போட்டு பேசுங்க. என்னாச்சுன்ட்டு வேற லைன்ல பேசுறவா? இருங்க, இந்த லைன்ல பேசணும். மினிமைஸ் பண்ணிட்டு அப்படியே கால்ல கூப்பிட வேண்டியதானே? சரிங்க சரிங்க. சார் நீங்க வேணா ஏதாவது பேசிட்டு இருங்க சார். அவங்க வரலையா? ஐயா வந்துட்டார். வாழ்க்கை வளமுடன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சா கட்டாயி? ஆமாங்க ஐயா, ஒரு 2-3 நிமிஷம் இருக்கும். ஓகே ஓகே சரி. வாழ்க்கை வளமுடன். அப்போது நம்மளுடைய அந்த வினைப்பதிவுகள் இருக்கிற இடத்துக்கு தகுந்தாப்படி, இப்போ நம்ம சஞ்சிதம் அப்படின்னு பிரித்தோம் இல்லையா? சஞ்சித கர்மம்னா அப்பா அம்மா மூலமாக கருவமைப்பின் வெளிவந்த வினைப்பதிவு. உருவெடுத்த பின் நாம செஞ்ச வினைப்பதிவெல்லாம் பிராராப்தம். இந்த 2 வினைப்பதிவும் சேர்ந்து எழக்கூடியதை தான் என்னன்னு சொன்னோம்? ஆகாமியம். இது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணோம்னா இந்த ஆன்மாவை மயக்கத்துக்கு உண்டாக்கும், இச்சை வயப்படுத்தி உருவாகக்கூடிய வினைப்பதிவு ஆகாமியம் அப்படின்னு பிரித்தாங்க. இது இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப லேசாக குறைச்சலாக இருக்கிறது எது அப்படின்னா ஆகாமிய வினைப்பதிவு. அதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது பிராராப்த கர்மம். அதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது சஞ்சித கர்மம் இல்லையா? அப்போ இந்த 3 கர்ம வினைகளும் 3 மனநிலைகளாக அதை பிரித்தாங்க. ஆகாமிய கர்மம்னா மேல் மனதில் இருக்கும், சஞ்சித கர்மம்னா நடுமனதில் இருக்கும் இல்லையா? பிராராப்த கர்மம்னா நடுமனதில் இருக்கும், சஞ்சித கர்மம்னா ஆழ்மனதில் இருக்கும் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டாங்க. இப்போ மேலே லேஸாக இருக்குது, அதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கானது அடுத்த லேயரு, அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானது அடியில் இருக்குது
இல்லையா? சரி, இதில் என்ன பதிவு இருக்குது? நல்லது இருக்குதா கெட்டது இருக்குதா எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு வழியை சாமி சொல்றார். உடலிலே நோய், மனதிலே குழப்பம், வாழ்க்கையில் சிக்கல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா பாவப்பதிவுகள் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படிங்கிறார். அது எல்லாத்துக்கிட்டும் தானே இருக்குது. எல்லாருக்கும் தான் உடலில் நோய் இருக்குது, மனதில் குழப்பம் இருக்குது, வாழ்க்கையில் சிக்கல்கள் இருக்குது, எல்லாமே இருக்க தான் செய்யுது. ஆனால் இருக்குது எல்லாத்துக்கிட்டேயும். ரேஷியோ வைஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஒருத்தர்கிட்ட உடல் நலம் நல்லா இருக்கும், மனவளம் கொஞ்சம் கெட்டு போயிருக்கலாம். சில பேருக்கு உடல் நலமும் இருக்கும், மனநலமும் இருக்கும், வாழ்க்கையில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கலாம். இல்லைன்னா மூணும் இருக்கும், மூணுலேயும் குறைச்சலாக இருக்கலாம். இல்லைன்னா சில பேருக்கு உடல் நலத்தில் ரொம்ப கேடு அதிகமாக இருக்கலாம் இல்லையா? எப்படியோ ஆக மொத்தத்தில் நம்மகிட்ட இந்த பாவப்பதிவுகள் இருக்குங்கிறது தெரிஞ்ச போது இருக்கிறதுக்கு தகுந்தா அப்படி இங்கேருந்து வெளிப்படக்கூடிய பதிவுகளினுடைய தரமும் வித்தியாசப்படுறதை நம்ம பார்க்க முடியுது எல்லாத்துக்கிட்டையும் இல்லையா? சரி, இப்போ இந்த பதிவுகளை போக்கணும். எப்படி போக்கலாம் அப்படின்னா, இப்போ லேசாக இருக்குதுன்னு வச்சுங்க. இப்போ என்னோட சட்டையில் ஒரு லேசான கரை இருக்குது, லேசாக அழுக்கப்பட்டிருக்குது, அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணலாம்? சும்மா ஊற வச்சு கொஞ்ச நேரம் ஊறின பிறகு எடுத்து அப்படியே அலசி போட்டால் கூட சரியாக போயிடும். கொஞ்சம் அழுக்கு இருக்குது, என்ன பண்ணலாம்? நல்லா சோப் போட்டு நல்லா தேய்ச்சி துவைச்சோம்னா சரியாக போயிடும். இன்னும் ரொம்ப கரை இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு கெமிக்கலை ஊற்றி தேய்ச்சி எடுக்கிறோம்ல, அது மாதிரி இந்த இருக்கக்கூடிய பதிவுகளுக்கு தகுந்தா அப்படி நம்ம ட்ரீட்மெண்ட்டும் மாற்றணும். அதுக்கு தான் 3 தவங்களை மகரிஷி கொடுக்குறார். மேல் மனதில் இருக்கக்கூடிய வினைப்பதிவுகளை போக்கிக் கொள்றதுக்கு, அதாவது ஆகாமிய கர்ம வினைகளை போக்கிக் கொள்வதற்கு ஆக்னி தவம். பிராராத்த கர்ம வினைகளை போக்கிக்கிறதுக்கு துரியம். துரியாதீதம்ங்கிறது அது அடி மனதில் இருக்கக்கூடிய சஞ்சித கர்மத்தை கூட போக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே துரியாதீத தவத்தையும் கொடுத்துறார். அப்போ இந்த 3 தவங்களில் புறமணம் ஆக்னியில், நடுமணம் துரியத்தில், ஆழ்மணம் துரியாதீதத்தில். இப்போ அந்தந்த மனநிலைகளில் போனால் மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய வினைப்பதிவுகளை நம்ம போக்க முடியும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கு சில மாற்று ஏற்பாடுகளை, செயல்களை மாற்ற சொல்கிறார். எப்படி மாற்றலாம் அப்படின்னு பாருங்களேன். ஆன்மா மயக்கத்தில் செய்யக்கூடிய பதிவுகள் தானே ஆகாமிய கர்மம்னு சொல்கிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, பஸ்ஸில் ஏறுறோம், நம்ம ஒரு இடத்துல சீட்டை போட்டிருப்போம், ஜன்னல் வழியாக சீட்டை போட்டுட்டு வேகமாக ஏறி அந்த சீட்டை பார்த்துக்கிட்டே அதில் எவனாவது உட்காந்துறானான்னு பார்த்துக்கிட்டே வேகமாக யார் நிற்கலான்னுலாம் தெரியாது, அவங்க மேலே ஏறி மிதிச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம் இல்லையா? நம்மளுடைய பார்வை முழுக்க எங்கே இருக்கும்? அந்த சீட்டில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் யார் காலை மிதிச்சிங்க மிதிக்கலாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது, நம்ம பாட்டுக்கு மிதிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் நம்ம தெரிஞ்சு மிதிக்கலை, இப்போ தெரியாமல் மிதிச்சுட்டு போகிறோம். தெரியாமல் மிதிச்சுட்டு போகும்போது அவர் பாவம் தெரியாமல் தான் மிதிச்சுட்டு போகிறாரே அப்படின்னு நம்மளை திட்டாமல் இருக்கிறதில்ல, அவருக்கு வலிக்க தானே செய்யும், அப்போ திட்டுவார். அப்போ அவர் திட்டுறாருன்னா அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த அலை நம்மளிடத்துல ஒரு தீய பதிவை ஏற்படுத்துமா நல்ல பதிவை ஏற்படுத்துமான்னு பாருங்க. அங்கேருந்து நெகட்டிவாக தீய எண்ணத்தை ஒன்று அனுப்புகிறாருன்னா நம்ம கருமையத்தில் அதே 6 இடத்துல, கருமையம் மட்டும் இல்லை உடம்புல 6 இடங்கள்லையும் இந்த பதிவுகளை கொண்டு பதிவு பண்ணிடும். சரி, இந்த இடத்துல கொஞ்சம் மாற்றிக்குவோம். இப்போ அவர் திட்டுறாருன்னு வச்சுங்க, திட்ட ஆரம்பிச்சோடனே ஐயா சாரிங்க, தெரியாமல் மிதிச்சிட்டேங்க, தெரியாமல் வந்துட்டேங்க அப்படின்னு சொன்னோம்னா சரி சார் பரவாயில்ல போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திட்ட ஆரம்பிக்கிறவரே பரவாயில்ல தெரியாமல் தானே போனீங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுங்க. இப்போ அதே எண்ணம் மாற்று பதிவுகளை உருவாக்கிறதில்ல, அதுக்கு பேர் பிராயசித்தம் அப்படின்னு பேர். இப்படி நமக்கு தெரிஞ்சு செய்யும்போது, அது தெரியாமல் செய்யும்போது அதிலிருந்து ஒரு விளைவு துன்பத்தை கொடுத்தது மற்றவர்களுக்குன்னு சொன்னால் அந்த இடத்துலையே ஏதாவது பிராயசித்தம் தேடிடுறது. அதுக்கு பேர் தான் மேல் பதிவை போக்கக்கூடிய முறை, சரி பிராயசித்த முறை. மேல் மனதில் இருக்கக்கூடிய வினைப்பதிவுகளை போக்குகிற முறை அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை சாமி அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவார். சரி சார், நான் வண்டியில் போகிறேன், வண்டியில் போயிட்டுருக்கிற போது ஒரு அம்மா மோர் விற்றுக்கிட்டு வருது, நான் சைக்கிளில் போகிறேன், அந்த அம்மா மேலே போய் மோதிட்டேன், மோதின உடனே அந்த அம்மா கீழே விழுந்துருச்சு, விழுந்த உடனே அந்த அம்மா மோர் பானையும் சேர்ந்து கீழே விழுந்து எல்லாம் உடஞ்சி மோரெல்லாம் கீழே போயிடுச்சு.
இப்போது அந்த அம்மாட்ட, அம்மா சாரிம்மா தெரியாமல் வந்து மோதிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா என்ன பண்ணும்? அப்போ நான் இல்லை பரவாயில்லப்பா போயிட்டு வா அப்படின்னு நான் சொல்ல போகுது. அப்போ அந்த அம்மா திட்டம் நம்மளை, இவ்வளோவும் வீணாக போச்சு அப்படின்னு. அப்போ உடனே அங்கே பிராயசத்தை என்ன பண்ணணும்? அதுக்கான இழப்பீடை கொடுத்துட்டோம் அப்படின்னா, பரவாயில்லம்மா தெரியாமல் வந்து இடிச்சிட்டேன், இந்தாங்க உங்களுக்கு அதுக்கான தொகை அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை கொடுத்துட்டோம்னா, சரிப்பா பரவாயில்லப்பா நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி அனுப்புது இல்லையா? தெரியாமல் தான் வந்து மோதணும்னு அப்போ அந்த அம்மாவுக்கு அப்போ உணரும். நீங்கள் சும்மா சொல்லிட்டு போனீங்கன்னா என்ன பண்ணும்? அந்த அம்மா நம்மளை திட்டம் இல்லையா? இப்படி மாற்று பதிவுகளை உருவாக்கி பதிவு பண்ணிட்டோம்னா இந்த ஆகாமிய கர்ம வினைகள் வந்து செயலுக்கு வராமல் தடுத்துடலாம். வேற ஒன்றும் இல்லை, நான் முதல்ல சொன்னதே தான். இப்போ நல்ல பதிவை உள்ள போடுறீங்க, அப்போ நல்ல பதிவுகளே வெளிப்பட ஆரம்பிக்கும் போது இந்த தீய பதிவுகள் உள்ளிருந்து வெளிப்படாமல் பார்த்துக்கலாம் இல்லையா? இதுதான் ஆகாமிய கர்ம வினையில் வரக்கூடிய பிரச்சனைகள். அதை சரி பண்ணுறோம். இது எப்படி வருது? ஆக்னி தவம் செய்ய செய்ய விழிப்பு நிலை உருவாக்கும். இந்த புலன்களுக்கு விழிப்பு நிலை வந்துடும். அயராத விழிப்பு நிலைன்னு சொல்கிறார் சாமி. அந்த கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் வந்துருச்சுன்னா நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அதுலேருந்து வரக்கூடிய விளைவுகளை எதிர்நோக்கி அந்த விளைவுகளை கணிச்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய முறைக்கு வந்துடுவோம். அப்போ துன்பம் வராது. இப்போ ஒன்றும் இல்லை, நாம் தவ மன்றங்களுக்கு போகிறோம். தவத்துக்கு போகும்போது நமக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. 10 மணிக்கு வர சொன்னாங்க, நான் ஒரு 10 நிமிஷம் லேட்டு. அந்த 10 நிமிஷத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தவம் ஆரம்பிச்சிட்டாங்க. தவம் ஆரம்பித்த உடனே நான் வேகமாக ஓடுறேன், ஐயோ டைம் ஆச்சு அப்படின்னு வேகமாக ஓடுறேன். என்னுடைய நோக்கம் என்ன? அங்கே லேட் ஆகி போச்சுங்கிற எண்ணத்துலேயே ஓடுறேன். அங்கே தவம் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வேகமாக ஓடி வந்து அந்த 4 பேருக்கு முன்னாடி அதே வேகத்தில் ஓடியாந்து மடமடன்னு மேட்டை எடுத்து போட்டுக்கிட்டு நான் உட்காரேன்னு வச்சுங்க. இப்போது அவங்க அப்போத்தான் 10 நிமிஷம் ஆச்சு தவம் ஆரம்பிச்சு. அவங்கெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் அந்த மைண்டை செட்டப் பண்ணி மன அலை சுழல் வேகத்தை குறைச்சிக்கிட்டு வந்திருப்பாங்க. இப்போ நான் வேகமாக போய் உட்காந்து கசபுசுன்னு மூச்சு விட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுங்க, உடனே பக்கத்தில் இருக்கிறவருக்கு யாரா அது இவ்வளோ நேரம் இப்போ தான் கொஞ்சம் அங்கே நினைவு செலுத்தலான்னு வந்தோம், அதுக்குள்ளே இவர் வந்து உட்காந்துட்டாரே அப்படின்னு நினச்சிட்டாருனாலே அவருக்கு துன்பத்தை கொடுத்துட்டோம்னு அர்த்தமா? அந்த உணர்ச்சிக்கு துன்பம் கொடுத்துட்டாலும் அதுவும் பாவம். அப்போ இந்த இடத்துலையும் ஆன்மா மயக்கம் வரக்கூடாது, விழிப்பு நிலையோடு இருக்கணும். அவங்கெல்லாம் தவம் செய்கிறாங்க, அப்போ நாம் எப்படி போய் எப்படி உட்காரணும், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போகணும் அப்படிங்கிற அந்த விழிப்பு நிலை நம்ம இடத்துல இருக்கணும். இந்த ஆலியாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த துரியாதித ஹாலில் எல்லாரும் அமைதியாக உட்காந்து தவம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கும் தவம் பண்ணணுங்கிற ஆசை தான். அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கொலுசை போட்டுக்கிட்டு கீழே இறங்கி வராங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஏற்கனவே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற இடம். அந்த இடத்துல இந்த கொலுசு சத்தம் வர வர இவங்களுக்கு நல்லா தவம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கொலுசு சத்தம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துறதில்ல. இப்போ உணர்ச்சிக்கு துன்பத்தை கொடுத்தோம் இல்லையா, இது பாவம் இல்லையா? அப்போ நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ உணர்ச்சிக்கோ துன்பம் தருமானால், எதனால்? எண்ணத்தால் சொல்லால் செயலால் துன்பம் தருமானால் அதுக்கு பேர் பாவம். அப்போ இது செய்யக்கூடாது இல்லையா? அப்போ நல்ல விழிப்பு நிலையோடு இருக்கணும்ல. அந்த விழிப்பு நிலையை ஏற்படுத்துறதுக்கு தான் ஆக்னி தவம் அப்படின்னு கொடுத்தாங்க. சரி, ஆக்னி செஞ்சு விழிப்பு நிலை வந்துருச்சு. இப்போது ஆன்ம இச்சை வையப்பட்டு செய்யறதில்ல, அடுத்த கட்டத்துக்கு போகணும். இப்போ என்னது? பிராராப்த கர்மம். நாம் சின்ன வயதுலேருந்து செஞ்சோமே, 3 வயதுக்கு அப்புறம் செஞ்சோமே, அந்த வினைப்பதிவுகள் எல்லாம் போக்கணும். அதுக்காக துரிய தவம் செய்கிறோம். துரியம் செய்ய செய்ய உயிர் உயிராகவே மாறி நிற்கும் இல்லையா? அப்படி உயிர் உயிராகவே மாறி நிற்கும் போது இந்த உடலே உயிரினுடைய வடிவமாக காட்சியளிக்கும். இன்னும் நல்லா சொல்லப்போனால் இந்த உடலுக்கு ஒரு மையம் இருக்குது இல்லையா, மூலாதாரம். அதுக்கு ஒரு சுற்றுவட்டம் இருக்குது, இந்த உடம்பு ஒரு எல்லை இருக்குது. உயிருக்கு ஒரு இயக்க மையம் இருக்குது நம்ம உடம்புல, அதுதான் மூலாதாரம். ஆனால் அதுக்கு எல்லை எங்கே இருக்குதுன்னு பாருங்க. இந்த உடம்பு எல்லை அல்ல, இந்த பிரபஞ்சமே எல்லையாக இருக்கும். பிரபஞ்சத்தினுடைய எல்லை எவ்வளோ இருக்குன்னு நம்மளால கணிக்க முடியாது. அதனால தான் உயிருக்கு மையப்புள்ளி உண்டு, எல்லை இல்லை. அதுவே காந்தத்துக்கு மையப்புள்ளியும் இல்லை, எல்லையும் இல்லை.
ஏன்னா அது இறையோடு சேர்ந்து இருக்கக்கூடியது. அப்பனா இந்த உயிர் உயிராகவே மாறி நிற்கும் போது இந்த பிரபஞ்சமே தன்னுடைய உடலாக அது பாவிக்க ஆரம்பிக்கும். அப்படி பாவிக்கும் போது எந்த உயிரை துன்பப்படுத்தினாலும் அது தனக்குத்தானே துன்பப்படுத்தி கொள்வதாக அர்த்தம். நீங்கள் சொல்லுவீங்கல்ல, அவன் அவன் இன்னும் சரியில்லை சார், அதனால தான் இவரை கெட்டு போகிறான் அப்படிம்பீங்க. அவன் நினச்சது அவனுக்கே துன்பத்தை உருவாக்குது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான் இல்லையா? இப்படியெல்லாம் பேர் வச்சுக்கிறோம். எப்படி சொன்னோம்? அப்போ என்ன நம்ம செஞ்சாலும் அந்த செயல்கள் எல்லாம் நம்மளிடத்துல தான் ஒரு பதிவை ஏற்படுத்தி அந்த பதிவுகள் தான் நமக்கு எண்ணங்களாக மறுபடியும் வரும்போது துன்பத்தை உருவாக்கிடுது. அப்போ நம்மளுடைய செயல்களை ஒழுங்குபடுத்தணும், யாருக்கும் துன்பம் கொடுக்காம இருக்கணும். அப்படின்னா இந்த உயிர்கள் எல்லாம் ஒன்றாமை உற்று பார்த்தால்னு சொன்னாங்களே, அத்தகைய உயிர் உணர்வை பெற வேண்டும். அப்படி உயிர் உணர்வை பெறுவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாங்க. இப்போ நம்மகிட்ட ஒரு பதிவு இருக்குது, அந்த உள்ளே இருக்கக்கூடிய பதிவு மறுபடியும் வெளிப்படாமல் இருக்கணும். இப்போ என்கிட்ட எப்போ பார்த்தாலும் கொஞ்ச நேரம் கண்ண மூடி உட்கார்ந்தா தீய எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, அதனால் நான் நல்ல எண்ணத்தை உள்ளே போட முடியல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சார் நான் உட்காந்து தவம் பண்ணணும்னு தான் சார் நினச்சேன், தவத்துக்கு உட்கார்ந்த உடனேயே எனக்கு எல்லாம் கெட்டதாக வருது சார் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதுதானே இருக்குது, அதுதான் வர ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, அப்படி தவம் பண்ணுறதுக்கு உட்கார்ற சமயத்தில் நம்மளா வலுக்கட்டாயமாக விரும்பி நல்ல எண்ணங்களை உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி சும்மா இருக்கிற நேரத்துலலாம் ஏதோ ஒரு விஷயத்த உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த மனசுக்கு. இப்போ நான்லாம் நிறைய ட்ராவல் பண்ணுறோம். அப்போது வண்டியில் போகும்போது எங்கேயாவது வேடிக்கை பார்த்துட்டு தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் கேட்டுக்கிட்டு, இப்போ செல்ஃபோனில் வேறு ஹெட்ஃபோனை போட்டுக்கிறோம் இல்லையா, போட்டுக்கிட்டு அதில் என்னென்னலாம் வருதோ அவ்வளவையும் கேட்டு கேட்டு உள்ளே பதிவு பண்ணிக்கிட்டே போகிறோம். இதை விட பெட்டர் என்னன்னு முடிவு பண்ணேன், பேசாமல் நம்மளையே வாழ்த்திட்டு போனால் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ எங்கே போனாலும் என்னையே நான் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்த்திக்கிட்டே போகிறது. இப்போ நல்ல எண்ணமாக உள்ளே போகிறது, இன்னொன்று என்னுடைய கர்மயத்தில் ஒத்த எண்ணங்களாக மாறிடுது இல்லையா? இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு எண்ணத்தை உள்ளுக்குள்ளே போட்டு அந்த ஒரே எண்ணமாக மனதில் வைத்து கொண்டே இருக்கிறது. இப்படி முயற்சி பண்ணி பார்க்கும்போது இப்போ பதிவுகள் மேல் பதிவுகளாக அதிகமாகிட்டே வந்துடும். இப்போ தீய பதிவுகள் கீழே போகும், மேல் பதிவுகள் நல்ல பதிவுகள் மேலே அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ மேலே இருக்கிறது தானே அதிகமாக வரும், அடியில் இருக்கிறது வரதை விட மேலே இருக்கிறது ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அது அடிக்கடி வர ஆரம்பிச்சிடும். அப்போ நல்ல பதிவுகளாகவே இருந்துச்சுன்னா நல்ல எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும். இதை மகரிஷி எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம உடம்புல ஏற்கனவே இந்த உடல் உறுப்புகளை எல்லாம் துன்பப்படுத்தி ஒரு தீய பதிவுகளை உள்ளே கொண்டு போய் வச்சதனுடைய விளைவு தான் இன்றைக்கி நோயாக வந்திருக்கிறது. சரி, இந்த நோய் வெளிப்படாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், மருந்து மாத்திரைகளை போட்டுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அந்த நோய் அதிகமாகாமல் தடுத்துறோம் இல்லையா? ஏற்கனவே இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு பிபி இருக்குன்னு வச்சுங்க, பிபிங்கிற ஒரு வினைப்பதிவு அங்கே உள்ளே வந்துருச்சு, அதுதானே விளைப்பதிவினுடைய செயல்பாடு தானே நோயாக வெளிப்படுது. அப்போ இந்த நோய் வெளிப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் தினந்தோறும் மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கிறேன். மாத்திரை போட 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 உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிபிங்கிற வினைப்பதிவு வெளிப்படாமல் தடுக்கப்படுது. அப்படி தடுக்கப்படுவதற்கு பேர் தான் மேல் பதிவு. இப்படி மருந்து மாத்திரை போட்டு தடுத்துறோம், அல்லது உடற்பயிற்சி பண்ணி உள்ளே இருக்கிறது வெளியில் வராமல் தடுத்துறோம். சரியா? ஆனால் உள்ளே இருக்கிறது இருக்க தான் செய்யுது. இப்போ ஒரு செவுரு இருக்குது, இந்த செவுத்தில் மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க, இது எனக்கு பிடிக்கல, அதனால் எனக்கு பச்சை கலர் தான் பிடிக்கும் அப்படின்னு ஒரு பச்சை கலர் பெயிண்ட் அதுக்கு மேலே அடிச்சிடறேன். இப்போ மஞ்சள் கலர் பெயிண்ட் போயிடுச்சா? ஆமாம் போயிடுச்சு சார். ஏன்னா இப்போ பச்சை கலராக இருக்குது. ஆனால் உண்மையில் அந்த மஞ்சள் கலர் பெயிண்ட் எங்கே இருக்குது? உள்ளே இருக்குது. பச்சை கலர் பெயிண்ட் வெளியில் தெரியுது. இந்த பச்சை கலர் பெயிண்ட் கொஞ்சம் எங்காவது உறிஞ்சிச்சுன்னா எது வெளியில் வந்துடும்? மஞ்சள் கலர் வெளியில் வந்துடும் இல்லையா? அதே போல் இந்த மேல் பதிவு போட 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 உள்ளுக்குள்ளே இருக்கிற தீய பதிவுகள் உள்ளே இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இந்த மேலே நல்ல பதிவு இருக்கிற வரைக்கும் அதனால் என்ன பண்ண முடியாது, வெளியில் வர முடியாது. இந்த மேலே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா போதும் உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் வந்துடும். எப்படி நிலையாக இருக்கிற குளத்தில், ஆடாமல் அசையாமல் இருக்கிற குளத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தண்ணி ஆடாமல் அசையாமல் அப்படியே தெளிவாக இருக்கிறது போல் தெரியும். அதில் ஒரு ஆடோ மாடோ போய் இறங்கிச்சுன்னு வச்சுங்க,
உடனே உள்ளே இருக்கிற குப்பையெல்லாம் வெளியில் வந்துடுதில்ல, அதுபோல் நம்மளுடைய கருமையத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குப்பைகளும் வெளியில் வந்துடும். நம்ம தவம் பண்ணும்போது, பயிற்சிகள்லாம் செய்யும்போது அமைதியாக இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனால் கொஞ்சம் விட்டுட்டோம்னா உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் வெளியில் அள்ளி தள்ளும். ஏன்னா கருமையை உள்ளே வச்சுக்காது, அப்படியே வெளியில் அள்ளி தள்ளிக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் மேல் பதிவு போடுறதுனால வரக்கூடிய சில சிக்கல்களும் உண்டு. அதனால தான் அடுத்த நிலைக்கு போக சொல்கிறாரு சாமி. அது என்னென்ன பதிவு முறிவு அப்படிங்கிறார். சுத்தமாக அழிச்சிடுறது. எப்படி அழிக்கிறது அப்படின்னா, எங்கே போனால் அந்த பதிவுகள்லாம் அழிஞ்சு போகுமோ அங்கே போயிடணும். எங்கே போனால் அழியும் அப்படின்னா, எங்கே போனால் இப்போ ஒரு அலை போகுது வெளியில், இந்த அலை வெளியில் போய் தானே இன்னொரு அலையின் மேலே மோதி ஒரு வினைப்பதிவு உடம்புக்குள்ளே எடுத்துகிட்டு வருது. அப்போ வெளியில் போன அலை எந்த இடத்துலையும் மோதாமல் அப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுங்க, டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் தடை இல்லாமல் போயிட்டு இருந்துச்சுன்னா திரும்பி உள்ளுக்குள்ளே எந்த பதிவும் உள்ளே வராது. பதிவுகள் உள்ளே வராத போது இங்கேருந்து எண்ணங்களும் வராது. அப்படிப்பட்ட ஒரு இடத்த கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறார். அதை தான் சுத்த வெளி, ஒன்றுமில்லாத நிலை அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் வள்ளுவர் என்ன சொல்கிறார், இருள் சேர் இருவினையும் சேரா. இருட்டை சேர்ந்துட்டிங்கன்னா அங்கே 2 வினைகளும் போயிடும். பழைய வினைப்பதிவும் போயிடும், இப்போ புதுசாக வந்த பிராராப்தமும் சஞ்சித கர்மம் ஆகாமிய கர்மமும் போயிடும். அதனால் அதுக்குள்ளே போய் சேர்ந்துடணும். இது போகிறதுக்கு என்ன வழி, உன்னிலே நான் அடங்க. நம்ம போய் அதுக்குள்ளே அடங்கிட்டோம்னா என்னுள்ளே நீ விளங்க, நமக்குள்ளே அந்த தெய்வீகம் உள்ளே வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய உள்ளம் தூய்மை அடையும். உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர எனது உள்ளம் தூய்மை பெற்றேன். இல்லையா? அப்போ தூய்மையான ஒரு நிலையை நாம் அடைஞ்சிட முடியும். அப்போ இந்த வினைப்பதிவுகள் அங்கே முழுமையாக போக்கப்படுது அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது சார், என்னால் முடியல சார் அப்படின்னா, அதுக்கு ஆண்டாள் நாச்சியார் அழகான ஒரு வழியை காட்டுறார். என்ன தெரியுமா, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. இப்போ நான் 1 மணி நேரம் இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். 1 மணி நேரம் இந்த சிந்தனையை மட்டும்தான் பேசியிருக்கிறேன். இதை பற்றி மட்டுமே என்னுடைய கருமையத்தில் ஒரு பதிவு ஏற்படுத்திகிட்டே இருக்கிறேன். இப்போ பேச 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 என்னுடைய கருமையத்தில் நல்ல பதிவுகள் உள்ளே போய்கிட்டே இருக்குது. இது சார்ந்த விளக்கங்கள் எல்லாம் உள்ளே போய் பதிவாகிட்டே இருக்குது. நான் விரும்பினாலும் விரும்பலானாலும் உள்ளே போய் பதிஞ்சுக்குது இல்லையா? இப்போ வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்றனவும் தீயினால் தூசாகும் செப்பாலோர் எம்பாவாய். தீயில போட்டது போல் காணாமல் போயிடும். அப்போ நம்ம வலுக்கட்டாயமாக சேர்த்துறதை விட இது மாதிரி விளையாட்டுத்தனமாக கொஞ்ச நேரம் இந்த சச்சங்கங்களில் போய் சிந்திக்கிறது, நல்லவங்களுடைய வார்த்தைகளை கேட்கறது. அதனால தான் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு திருவுரு சிந்தித்தல் தானேன்னு எல்லாம் சொன்னாங்க. அப்போ குருவை சிக்கனை பிடித்து கொள்ளுகிற போது, குருவனுடைய தன்மையெல்லாம் நம்முடைய தன்மையாக மாறுகிற போது இந்த வினைப்பதிவு முழுவதுமாக அறுக்கப்பட்டு விடுகிறது அப்படின்னு சொல்றார். இதை கிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் சொல்லுவாங்க. கிருஷ்ணன் சின்ன குழந்தை, ரொம்ப குறும்பு, அவனை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த யசோதாமானால். அப்போது குருகுலத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டுறாங்க குருக்கிட்ட. குருக்கிட்ட போனோன்னா பவ்யமாயிடுவான் இல்லையா குழந்தை, ரொம்ப பவ்யமாக நல்ல குழந்தையாக இருக்கிறான். குரு எழுதி கொடுக்குறார் ஸ்லைட்டில் ஆ அப்படின்னு எழுதுறார். அப்போ உதாரணத்துக்கு ஸ்லைட் சொல்கிறேன், அந்த காலத்தில் ஸ்லைட் வந்து சொல்ல தெரியல. ஸ்லைட்டில் ஆ அப்படின்னு எழுதி கொடுக்குறார். இது மேலேயே எழுதி பழகடா அப்படின்னு சொல்கிறார். கிருஷ்ணனும் அது மேலேயே எழுதி எழுதி பழகிறான். ஆ எழுதி எழுதி பழகின பிறகு ஆ எழுதி பழகிட்டான். அப்போ குரு சொல்கிறார், அதை அழிச்சிட்டு வா, நான் ஆ எழுதி சொல்லித்தரேன் அப்படிங்கிறார். கிருஷ்ணன் அழிச்சு அழித்து பார்த்தான், அழியவே இல்லை. குருவிட்ட எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறான். ஏன்டா ஸ்லைட்டை அழிச்சிட்டு தானடா வர சொன்னேன், ஏன்டா அப்படி வந்த, அது அழிய மாட்டேங்குது குருவே. அது எப்படி அழியாமல் போகும் அப்படின்னு குரு அந்த ஸ்லைட்டை வாங்கி பக்கத்தில் கமண்டலத்தில் தண்ணி இருந்துச்சு, கொஞ்சம் எடுத்து லேசாக தெளித்து விட்டு லேசாக கையால் தேய்ச்சாரு பாருங்க, சுத்தமாக அழிஞ்சு போச்சு. ஏண்டா இப்போ எப்படிடா அழிஞ்சு போச்சு அப்படின்னு குரு கேட்குறாரு. கேட்கும்போது கிருஷ்ணன் சொன்னான்னா, குருவே, நான் எழுதின எழுத்தை என்னாலேயே அழிக்க முடியாது, ஆனால் ஒரு குரு நினச்சா அழிச்சிடலாங்கிற தத்துவத்தை நீங்கள் இங்கே உணர்த்திருக்கிறீங்கன்னு சொன்னானா இல்லையா? கிருஷ்ணன் எவ்வளோ பெரிய மகான்.
அவன் எழுதின, இறைவனே எழுதின அந்த வினைப்பதிவுகளை, அந்த கர்ம வினைகளை இறைவன் நினச்சா கூட அழிக்க முடியாது. யார் நினச்சா அழிச்சிடலாம்? குரு நினச்சா அழிச்சிடலாம். அதனால் குருவை சிக்கனை பிடித்து கொண்டால் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய வினைப்பதிவுகள் முழுவதுமாக அழிக்கப்படுகிறது, கரைந்து ஓடுகிறது அப்படின்னு சொன்னார். அப்படி வினைப்பதிவுகள் முழுவதுமாக தீர்க்கப்படுகிற போது நாம் வேறு, அது வேறு இல்லை இல்லையா? நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இந்த களங்கங்கள்லாம் போயிடுச்சுன்னா நாம் யாராக மாறிடலாம்? இறையாக மாறிடலாம். அத்தகைய இறை உணர்வு பெறுவதற்கு பெற்று விட்டோமானால் இப்போ நம்மளுடைய செயல் ஒழுங்குபட்டுவிடும். அது வரைக்கும் செயல் ஒழுங்குபடாது. செயல்களில் ஒழுக்கம் வந்துருச்சுன்னா விளைவு தானாகவே நல்ல விளைவுகள் வந்துட போகுது. இப்போ நாம் என்ன நினச்சிக்கிறோம்? செய்கிறதெல்லாம் தப்பு தப்பாக செஞ்சுட்டு விளைவு மட்டும் நல்லதாக வரணும்னு எதிர்பார்க்குறோம். அதான் செய்த வினையெடுக்க தெய்வத்தை நொந்தக்கால் எய்த வருமோ இருநதியம் அப்படின்னு சொல்றார். தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விளைவு அப்படின்னு கேட்குறாரு இல்லையா? தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் போட்டு வச்சுவிட்டு நல்லது மட்டுமே வரணும்னு எதிர்பார்த்தா எப்படி முடியும்? விதை ஒன்றை போட்டால் சுரை ஒன்றா முளைக்கும். அப்போ நல்லதை போடுங்க, நல்லது விளையும். நல்ல எண்ணங்களை உருவாக்கி கொள்ளுங்க, அது நல்ல விளைவுகளை கொடுத்துடும். அப்போ விளைவு நல்லது வரணும்னா செயலை ஒழுங்குபடுத்தணும். அப்படி செயலை ஒழுங்குபடுத்துவதற்கான பயிற்சி தான் தபம், உடற்பயிற்சி, காயகல்பம். இதெல்லாம் செயல்பாட்டை மாற்றி அமைக்கிறது. நீங்கள் நல்ல உடற்பயிற்சி செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் கூட மாறி போயிருங்க. அப்படின்னா கையெழுத்தே மாறுதுன்னா தலையெழுத்து மாறாதா என்ன? அதனால் நல்ல பயிற்சிகளை செய்ய 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 உடற்பயிற்சியும் தவத்தையும் காயகல்பத்தையும் விடாமல் செய்யும்போது, அதோடு கூடி தற்சோதனையும் சேர்த்து செய்யும்போது நம்முடைய செயல்கள் ஒழுங்குபடும். செயல் ஒழுக்கம் வந்துருச்சுன்னா விளைவை கண்டு நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. தற்கால அனுபவம், முற்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு, இது மூணையும் கணிச்சுக்கிட்டு நம்மளால் செயல்பட முடியும். அத்தகைய ஒரு செயல்பாட்டை கொடுப்பது தான் மனவளக்கலையினுடைய சிறப்பு. அதனால தான் இந்த மூன்று இணைச்சு, ஆகாமியம், பிராராப்தம், சஞ்சிதம், இந்த மூன்று கர்ம வினைகளையும் இணைச்சிக்கிட்டு செய்கிற பயிற்சி தான் மூன்று தவங்கள், ஆக்னை, துரியம், துரியாதீதம் அப்படின்னு கொடுத்துட்டார். இந்த தவத்தை விடாமல் பிடித்து கொள்ளுவோம். மகர்ஷியை கெட்டியாக பிடிச்சிக்கலாம். குரு கிடச்சிட்டார், அந்த குருவை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று சிறப்படையலாம். நம்முடைய வினைப்பதிவுகளை முழுமையாக போக்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒரு சிந்தனை உள்ள கொடுத்திருக்கிறாங்க. எப்படி வினைகள் எல்லாம் குறு மூலமாக போக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன அருமையான ஒரு கருத்தை சொன்னாங்க. நண்பர்களே, உங்களுக்கு இது தொடர்பான ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தெளிவு பெற்றுக்கலாம். பேராசிரியர்கிட்ட கேட்டு தெளிவு பெற்றுக்கலாம். வாழ்க வளமுடன். யாராவது கொஸ்டின் இருக்குதா உங்களுக்கு? ஐயா வாழ்க வளமுடன். கேளுங்க. வாழ்க வளமுடன்பா, சொல்லுங்க, கேளுங்க. பாஸ்கர் ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இந்த கலந்துரையாடல் ஏற்படுத்த நம்ம தாமோதரன் ஐயாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் ஐயா நீங்க வாரீங்கன்னு 2-3 கொஸ்டின் எழுதி வச்சிருந்தேன் பேப்பர்ல, கேள்வி கேட்கலாமா ஐயா? கேளுங்க ஐயா, கேளுங்க கேளுங்க. ஐயா எனக்கு இது சம்பந்தமா இல்லை, நான் இந்த காயகல்பம் உங்க ஸ்பீச் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு பகல்ல கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா அந்த வித்து நமக்கு கட்டி போடுறது உடல்ல எந்த பகுதி இல்லையா, அது ஒண்ணு. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப காயகல்பம் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன். நம்ம செக்ஸ் வைக்கும் போதும் எப்படியும் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 15 வருஷம் ஆகுது. வித்து வெளியேறக்கூடிய அளவு குறையாதான் இருக்கு. ஆனாலும் சுத்தமா வெளியேறாம நிறுத்துறதுக்கு வழி உண்டாயா இந்த காயகல்பத்துல? அவ்வளவுதானையா? இன்னொரு கேள்வி அவ்வளவுதான் ரெண்டுக்கும் சொல்லிடுறேன். அது வித்து என்பது கெட்டிப்பட்டு ஒரு இடத்துல நிற்காது. அது வித்துனாலே ஹைலி கண்டென்ஸ்டு மேக்னட்டிசம், அதாவது செறிவூட்டப்பட்ட காந்தம். காந்தம்னாலே கண்ணுக்கு தெரியாத பொருள்.
அது செறிவூட்டப்பட்ட காந்தம்னு சொன்னாலே அது இன்னும் மைனூட்டாக இருக்கக்கூடிய பகுதி. அது எங்கே இருக்கும்னா மூளையில் தான் இருந்து கசிந்து வருது. அது மஜ்ஜை, எலும்பு மஜ்ஜையிலிருந்து தான் ஜீவ வித்து குழம்பாக கன்வெர்ட் ஆகுது, வைட்டல் ஃப்ளூயிடாக கன்வெர்ட் ஆகுது. அது செக்ஸுவல் கிளாண்டுக்கு வரும்போது தான் அது செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிடு ஜீவ வித்து குழம்பாக மாறுது. அது வரைக்கும் அது சுத்த சத்தாக தான் இருக்குது. அப்படி இந்த மையத்துக்கு வந்து அது ஜீவ வித்து குழம்பாக கன்வெர்ட் ஆனால் தான் அது வெளியில் போகிறதுக்கு உத்வேகத்தை கொடுக்கும். அதனால அது வெளியில் போகாமல் இருக்கணும்னா அது மையத்துக்கு வந்தாலே அது போயிடும். அப்படி வந்து அது வெளியில் போகிறதுக்கு அர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை ரீசைக்கிள் பண்ணி உடம்புக்குள்ளே மறுபடியும் மூளையாக கன்வெர்ட் பண்ணிடணும். அப்படிங்கிறதுனால தான் ரீசைக்கிளிங் ஆஃப் செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிட், அதாவது வித்தை மறுசுழற்சி பண்ணுகிற முறை அப்படிங்கிற முறையில் நாம் என்ன பண்ணுறோம், வித்தை மறுசுழற்சி பண்ணி மூளையாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதனால் மூளையினுடைய தரத்தை கூட்டுகிறோம். சரியா? அதனால் உடம்புக்குள்ள இந்த ஜீவ வித்து குழம்பு ஜீவகாந்தங்கிற தன்மையில தான் இருக்கும். அதாவது அடர்ந்த காந்த அலையாகத்தான் இருக்குமே ஒழிய வித்து அப்படிங்கிற நம்ம சொல்லக்கூடிய அந்த செமன்கிறதுக்கும் ஜீவ வித்து குழம்புக்கும் வித்தியாசம் உண்டு. ஜீவ வித்து குழம்பு தான் செமனாக மாறுமே ஒழிய செமனுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கு. செமனா மாறிடுச்சுன்னா அது வெளியில வந்துடும், எஜாகுலேஷன் ஆகிடும். சரியா? அது ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் அதை மறுசுழற்சி பண்ணி பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறோம். அது தொடர்ந்து செய்ய 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 வித்து வெளியேறாமலே போயிடும் அப்படிங்கிற நிலையை பாடம் மகிழ்ச்சி கொடுக்குறாங்க. தொடர்ந்து 10 ஆண்டுகள் செய்து வந்தால் வித்து உடம்பிலே சுவரிவிடும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அதுக்கு முறையான பயிற்சி வேணும், உணவு கட்டுப்பாடு, அதே சமயத்தில் செயல் ஒழுங்குமுறைகள், 5 அளவு முறை, இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அத்தகைய நிலையை நம்ம அடைய முடியும். நம்மக்கிட்ட இங்கே 5 அளவு முறை இல்லை, முறைகள் இல்லை அப்படின்னா இதில் இந்த அளவுக்கு ரேஷியோலாம் குறைஞ்சி போயிடும். சரியா? அதனால் தொடர்ந்து பயிற்சி செஞ்சுட்டே வாங்க. அந்த வித்து வெளியேறாமலே ஆண் பெண் நட்பு வைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெருகிவிடும். ஒன்றாச்சா? இந்த வித்து உடம்புல எங்கே தங்குங்கனாக்கா உடம்பு முழுக்க தான் இருக்கும். அது உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய மஜ்ஜையில் தான் இருக்கும். அது எப்போ திணிவு ஏற்படுகிறதோ அப்போ தான் அது வித்து மையத்துக்கு வந்து சேரும். அந்த வித்து மையத்தில் வந்து அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டில் சுவரி அங்கே ஃபில்லப் ஆகும்போது தான் அது ஓவர்ஃப்ளோ ஆகும். சரியா? அதனால் அங்கே ஃபில்லப் ஆக விடாமல் நம்ம ஓவர்ஃப்ளோ ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த உடம்புல மறுபடியும் மூளையாகவே அது கன்வெர்ட் ஆகி இருந்துக்கும். அப்படிங்கிறது தான் காயகல்ப பயிற்சியில் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஐயா, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி ஐயா. நல்ல வாழ்த்துக்கள். வேற யாராவது கேள்வி கேட்குறீங்களா? வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. கேளுங்க. ம் 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 சரி. ம் 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 நல்லது. ம் ம்
ஓகே, ஒவ்வொரு கொஸ்டினாக சொல்லுங்கள், நான் மறுபடியும் கரெக்டாக சொல்கிறேன். முதல் கொஸ்டின் என்ன உங்களுக்கு? 7 பிறவி. ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன் ஐயா. அதாவது 140 வருஷங்கிறது 7 பிறவி. அதாவது 20 வருஷத்துல ஒரு குழந்தை உற்பத்தி பண்ணிக்க முடியுங்கிறதுனால 140 வருஷம் அப்படிங்கிறத கணக்கு வச்சுக்கிட்டாங்க. 140 வருஷத்தை 20ஆல் வகுத்தீங்கன்னா 7 பிறவி இல்லையா? அப்போ 7 பிறவிக்கும் அது வருது அப்படிங்கிறது தான் கணக்கு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இப்போ ஒரு ஒரிஜினல் ஒரு பேப்பர் ஒன்று கொடுக்குறேன்னு வச்சுங்க, ஒரு டைப் பண்ண ஒரிஜினல் பேப்பர், ஒரிஜினல் ஜெராக்ஸ் ஒரு பிரிண்ட் எடுத்து கொடுக்குறேன். அந்த பிரிண்ட்டை போய் நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். அந்த ஜெராக்ஸை எடுத்துகிட்டு போய் இன்னொரு ஜெராக்ஸ் எடுக்க சொல்கிறேன். இப்படியே ஜெராக்ஸ் மேலே ஜெராக்ஸாக போட்டுகிட்டே வந்தால் ஒரு 10வது ஜெராக்ஸ் நமக்கு எப்படி இருக்கும்? கிளியராக இருக்குமா, டிம்மாக இருக்குமா ஐயா? டிம்மாக இருக்கும் இல்லையா? சரி, இப்போ ஒரிஜினல் பிரிண்ட்டை வச்சு 10 பிரிண்ட் எடுக்கிறேன். இப்போ 10வது பிரிண்ட்டு டிம்மாக இருக்குமா, லைட்டாக இருக்குமா? அப்போ ஒரு எண்ணத்தை மீண்டும் 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 எத்தனை தடவை நினைச்சாலும் அது அப்படியே அது இருந்து கொண்டே இருக்கும். இது எத்தனை 140 வருஷம் இல்லை, இன்னும் பல ஆண்டுகள் ஆனாலும் அது அப்படிதான் இருக்கும். ஆனா அந்த எண்ணம் வரக்கூடாதுன்னு நீங்க மாற்று எண்ணங்கள் போட்டுட்டே வர்றீங்க இல்லையா? அந்த மாற்று எண்ணங்கள் கொடுத்துட்டே வர 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 இந்த எண்ணம் என்ன ஆகும்னா தானாகவே வலுவிழந்து போகும். புரியுதா? அப்போ 140 வருஷம் வரைக்கும் கஷ்டப்பட வேண்டியதில்லை. இப்போ நான் இப்போ பேசணும், உங்ககிட்ட பேசணும் ஒரு எண்ணம் இருக்குன்னா அது இன்னைக்கே பேசிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. இதை இன்னும் 10 நாளைக்கு நினச்சிட்டு பேசுகிறேன்னு வச்சுங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் அந்த எண்ணத்துக்கு வலு சேருதா இல்லையா? அப்படி வலு சேர்த்தாமல் அந்த அன்னைக்கு அந்தந்த வினைப்பதிவுகள் முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சு போயிடும். இது இல்லாமல் அதை தொடர்ந்து மறுபடியும் நினைக்க அது இன்னும் வலு கூடிக்கிட்டே போகும். அது பல ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை போக்குறதுக்கு தான் நம்ம அந்த எண்ணங்கள் மறுபடியும் வராமல் தடுக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா தவத்தில் நம்ம இந்த பயிற்சிகள், அதாவது பிராயசத்தம் தேடுறது, மேல் பதிவு போடுறது, பதிவு முறிவுக்கான இறைநிலை தவங்கள் செய்கிறது, இதெல்லாம் எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்துக்கிறதுனால இந்த 7 பிறவிகளையும் நம்ம தடுக்க முடியும், போகாமல் தடுக்க முடியும். சரி ஐயா? இது முதல் கேள்வி. 2வது கேள்வி ஐயா. சொல்லு. ஆமா. கண்டிப்பா. இல்லை கண்டிப்பாக. இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். இப்போ என்னுடைய கருமையத்தினுடைய ஃப்ராக்ஷன் தான் யார்? என்னுடைய குழந்தைகள். இப்போ என்கிட்ட இருக்கிற கருமையம் தான் யார்கிட்ட போயிருக்குது? என்னுடைய குழந்தைகிட்ட போயிருக்கு. இப்போ எனக்கு இந்த உடலில் அந்த வினைப்பதிவுக்கான விளைவை நான் அனுபவிக்கலைனாலும் இப்போ நான் செஞ்ச வினைப்பதிவெல்லாம் என் பிள்ளைகிட்ட இருக்குல்ல, அங்கே பிள்ளையாக மாறினதும் யார்? நானே தான். என்னுடைய கருமையுமே தான் அங்கே என்னுடைய குழந்தையாக மாறி இருக்குது. அப்போ நானே தான் அங்கே உருவெடுத்திருக்கிறேன் மறுபடியும். அந்த குழந்தை இன்னும் நல்லா சொல்லவா, நீங்களே துன்பப்படுவீங்க. எப்படின்னா அந்த குழந்தை மோசமான குழந்தையா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த துன்பம் இருக்க தானே செய்யும். அப்படிதானே ஐயா? இப்படி ஏதோ ஒரு விதத்தில் இந்த கருமையும் தன்னை தூய்மை செய்து கொண்டே போகும். அப்படி போனது போக மிச்சம் இருக்கிறதும் இருக்கும் இல்லையா? நம்ம கருமையத்தில் ஒரு பண்டில் ஆஃப் தாட்ஸ் இருக்கு இல்லையா? அது என்ன ஆகும்னா நம்ம உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்ச உடனே இந்த வான்காந்த களத்தில் போய் அதை டைலூட் ஆகும். எப்படி டைலூட் ஆகும்னா ஒத்த எண்ணங்கள் உடையவர்களிடத்துல அது போய் செயல்பாட்டுக்கு வந்துடும். ஒத்த எண்ணங்கள்னு இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு சாவி தொலைஞ்சு போச்சு, பூட்டை திறக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பூட்டை திறக்கிறவர்னு வச்சுங்க. இப்போது நான் பூட்டை திறக்கணும்னு நினைக்கும் போது உங்களுடைய ஆன்மாவில் அந்த பதிவு இருக்கும் பாருங்க, பூட்டை திறக்கிறதுக்கான இப்படியெல்லாம் பூட்டை திறக்கலாம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது என் மூலமாக செயலுக்கு வந்துடும். புரியுது ஐயா?
ஆ ஆ இந்த ஆற்றலை கொடுத்து அது செயல்பாட்டுக்கு வரும். வரும். அடுத்த வகுப்புல நம்ம வந்து இந்த அம், உயிர் பிரிஞ்ச பிறகு இந்த ஆன்மாவினுடைய நிலை பற்றி நம்ம பேசலாம் நிறைய. ஆ அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. என்றைக்குமே வந்து இப்போ நிறையா ஒருத்தர் வந்து அநியாயமாக சம்பாதிக்கிறார், நிறையா சம்பாதிக்கிறார், சம்பாரிச்சிட்டு அவர் கொண்டு போய் இப்போ நான் 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறேன், ஏதோ தேவையில்லாத வழியில் சம்பாரித்து அதை நான் புண்ணியம் சேர்த்திக்கணுங்கிறதுக்காக எங்கேயோ தர்ம காரியம் செஞ்சாக்க எனக்கு புண்ணியம் வந்துடுமானாலாம் ஒன்றும் வராது. அது ஒரு அடிஷ்னல் மேல் பதிவு தானே உரிமை ஒழிய அந்த செஞ்ச செயலுக்கான விளைவு கண்டிப்பாக வந்தே தீரும். சரியா? அதனால் பணக்காரங்களுக்கு வந்து புண்ணிய பதிவுகள் அதிகமாக இருக்கும். நம்ம மற்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிராயசத்தம் தேடாதவர்களுக்கெல்லாம் புண்ணிய பதிவுகள் இல்லைன்னெல்லாம் நினைக்காதீங்க. இவங்களை விட அவங்களிடத்துல பாவ பதிவுகள் அதிகமாகத்தான் இருக்கும். ஐயா புரிஞ்சுதா? நல்ல வாழ்க்கை. ஆ ஆமாம் ஆமாம். அது ஏன்னா இப்போ அந்த வினைப்பதிவினுடைய தாக்கம் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து. இப்போ கொஞ்சம் லேசாக இருந்துச்சுன்னா மேலே போயிடும், வெயிட்டாக இருக்கிற போது கீழே இருக்கும் இல்லையா? எப்போ வெயிட்டாக இருப்போம்? இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து நம்ம உடம்பு எப்போ கனத்து போயிருக்குதுன்னு பாருங்க. ரொம்ப கஷ்டமா ரொம்ப துக்கமா இருக்கிற போது உடம்பு கனமா இருக்கிற மாதிரி இருக்கா இல்லையா? சந்தோஷமா இருந்தா ஐயா மனசு லேசா இருக்கும்போது உடம்பும் லேசா இருக்கும். மனசு கனமாச்சுன்னா உடம்பு கனமா போயிடும். உணர முடியுமா? அப்போ மனசுங்கிறது ஜீவகாந்த களம் தானே. அந்த ஜீவகாந்த களத்துல நல்ல எண்ணங்கள் வர வர அது லேசா போகும். லேசா போக போக அது மேலே போயிடும். அந்த சாலோகம் சாமீபியம்லாம் சொல்றீங்களே, அதை தாண்டி மேலே போகும். அதுல நிறைய தீய பதிவுகள் இருக்கிறதுக்கு கனமாகும் போது அது பூமி களத்தை ஒட்டி இருக்கும். அப்படி பூமி களத்தை ஒட்டி இருக்கிறது தான் யாராவது ஒருத்தனுடைய ஆன்மா மூலமாக செயலுக்கு வந்துடும். ஐயா புரியுதா? நல்ல வேற ஏதாவது ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப அருமையான உரை, ரொம்ப மனமெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்கய்யா. மகரிஷியோட தத்துவங்களை புக்கில் படிக்கிற போது புரிகிற மாதிரி இருக்கு. சில நேரங்கள்ல அது கொஞ்சம் நமக்கு வந்து அந்த புரிதல் கொஞ்சம் குறைஞ்சிருது. ஆனா இன்னைக்கு உங்க உரைகளை அந்த தத்துவங்கள் எல்லாம் ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். இதை நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ண வேண்டியது நம்மளுடைய வேலை. என்ன ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா இன்னொரு கேள்வியா ஐயா, இந்த நித்தியானந்த தவம் பண்ணும்போது இந்த உடல் உணர்வு அச்ச நிலைன்னு ஒண்ணு வரும்னு சொல்லி சொன்னீங்க. அது உணர முடியுது. அந்த மாதிரி உடல் உணர்வு அச்ச நிலை அப்படின்னா என்ன? அது கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. அப்புறம் அந்த 9 மைய தவம் பண்ணும் போதும் அதே மாதிரி இந்த விசுத்தி தாண்டும் போதே அந்த மாதிரி ஒரு உணர்வு வருது. அப்போ வந்து நம்ம வந்து அந்த உணர்வுல இருக்கணுமா இல்ல மையங்களை கவனிக்கணுமா? அதுக்கும் கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. உடல் உணர்வற்ற நிலைன்னா உடம்பு இல்லாதது போல ஒரு நிலை ஏற்படும். அதாவது அந்த உடம்புடைய இப்போ நம்ம ஒரு எல்லையில் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த எல்லை இல்லாமல் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிரபஞ்ச களத்திலேயே அது மெர்ஜ் ஆகிடும் இந்த ஆன்மா போய். அப்படி மெர்ஜ் ஆகிற நிலையில் ஒரு விதமான அது எப்படி சொல்கிறது, நீங்கள் அனுபவிச்சு தான் உணரணும். அதாவது இந்த உடம்பு ரொம்ப மிக பிரம்மாண்டமாக பெருசாக விஸ்வரூபமாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு தெரியுதுன்னு வச்சுங்க. அந்த நிலை தான் நித்தியானந்த தவத்தில் உங்களுக்கு ஏற்படும்.
மற்ற தவங்களில் நீங்கள் செய்யும் போதும் இது மாதிரி ஏற்படலாம். சில நேரங்களில் இந்த சூக்கும வெளிப்பாடு ஏற்படும். அப்படி ஏற்பட்டால் நீங்கள் என்ன உணர்வு வருதோ அந்த நிலையிலேயே நீங்கள் போகலாம். சரி ஐயா, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க ஐயா, நல்ல வழக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். சந்தோஷம் ஐயா. வேறு கேள்வி? சரி, வாழ்க வளமுடன். சந்தகுமார் ஐயாவுக்கு நன்றி சொல்லி இந்த சேர்த்துக்கூடாது. ஐயா, நாங்கள் ஓரளவுக்கு நல்லா நடத்துகிறோமா? ஐயா நல்ல சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. சரி சரி. சிறப்பாக இருந்தது. அது நீங்கள்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நாங்கள் மாற்றிக்க முடியும். சிறப்பாக இருந்தது. அது நல்லா என்ன அதை கரெக்டாக கொண்டு வந்தீங்க. அது எப்படி அந்த செயல்படுறதுனாலும் அந்த பதிவுக்கு அதை ஒட்டி எப்படி செயல் அது அப்படி அதனுடைய விளைவு நல்லா கொண்டு வந்துட்டீங்க. அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த குருவோட எப்படி அந்த இதை போகிக்கலாம் அப்படிங்கிறது நீங்க சொன்னாங்க. அது நல்ல ஒரு அருமையான உதாரணம். எப்படி அது வந்து குருவனால மட்டும் நம்முடைய பதிவில் அடிக்க முடியும் அப்படிங்கும்போது அதுதான் நமக்கு வேணும். எப்போ குருவை நம்ம சரியாக புரிந்து கொண்டு பற்றி கொண்டோமோ அப்போதான் நம்முடைய இதெல்லாம் நம்ம கழிக்கும் பிறகு வந்து ரொம்ப ரொம்ப தர்சனமான உண்மை கூட. அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அது உண்மை கூட. ஒரு ரொம்ப ஒரு நிறைவாக தான் இருந்தது. எல்லாருக்கும் நிறைவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நீங்க நடத்தி கொடுத்துறதுக்கு நன்றி. இங்க இதுல பொதுவாக சாந்தகுமார் பேராசிரியர் சாந்தகுமார் வந்து பேராசிரியர்களுக்கு நன்றி சொல்லி நம்ம நெக்ஸ்ட் நிறைவு செய்துக்கலாம். இனி அடுத்து வரக்கூடிய வகுப்புகளையும் அவங்க நம்மளுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சில நல்ல கலந்தாய்வு செய்வதற்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அன்பர்கள் கொஞ்சம் நிறைய பேர் வந்து அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். அவங்க ரொம்ப ஒரு டைமை ஒதுக்கி இவ்வளோ ஆர்வத்தோட வந்து இந்த கலந்துக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த அளவு நம்முடைய இதுவும் இருக்கும், வருகையும் இருக்கும். ரொம்ப நன்றிங்க. சிறப்பாக சொன்னது. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிகவும் அருமை பேராசிரியர் பாஸ்கரன் ஐயா, மிக மிக சிறப்பு. தெளிவு அப்படிங்கிற தலைப்பில் கடந்த முறை நீங்கள் பேசியிருந்தீங்க. அது சுருக்கமாக இருந்தாலும் அதுவும் நிறைவாக இருந்தது. அதை செயல் விளைவு அப்படிங்கிற சிந்தனையில் அந்த தெளிவு நீங்கள் எந்த அளவுக்கு இந்த தத்துவத்தில் தெளிவாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த வகுப்புலையும் அதே நிகழ்ச்சியை மிக சிறப்பாக செய்திருக்கிறீங்க. ஒவ்வொரு சொற்களும் ஒவ்வொரு அந்த சொற்களுக்கு எங்கிருந்து வந்தது அதனோடைய பயணம் செய்து மிக அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறீங்க. செயல் விளைவில் இறைநிலையிலிருந்து காந்தமாகி மீண்டும் ஜீவகாந்தத்திலிருந்து வான்காந்தமாகி இறைநிலையோடு எப்படி ஒன்றுதுங்கிறதையும் அதற்கு தவம் எந்த அளவில் உறுதுணையாக இருக்கின்றது, அதை விட மிக எளிதான வழி குருவை சிக்குன்னு பிடிச்சிக்கிறது. மிக மிக சிறப்புங்க. ஒவ்வொரு சிந்தனைகளும் மகரிஷியிலிருந்து நீங்கள் தெளிவாக உணர்ந்திருக்கிறீங்க. இந்த ஒரு நல்லது ஒரு வாய்ப்பு எங்கள் எல்லோருக்குமே கிடைச்சிருக்குது. மிக சந்தோஷம். தொடர்ந்து உங்களுடைய வழிகாட்டுதல் தேவையாக இருக்குங்கிறத இந்த குழுவில் உள்ள ஒவ்வொருவரும் உணர்றோம். வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த குழுவில் உள்ள அனைவரோடும் கலந்துரையாடி மேலும் ஞானத்தில் தெளிவு பெற வழிகாட்ட வேண்டும் என்று அன்பான ஒரு வேண்டுகோளை அனைவரின் சார்பாக வைக்கின்றோம். தாங்களும் தங்களுடைய அன்பு குடும்பத்தினரும் வாழ்வின் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்போடு வாழ எல்லாம் அல்ல இறையர்களும் குருவர்களும் என்றென்றும் துணை நின்று வழிநடத்துமாக. ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஒருங்கிணைத்த தாமரன் ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும்.
உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன். மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்வுகளை கொடுவோம். குருவர்களும் திருவர்களும் நம்மோடு கூட இருப்பதாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.